இந்த மைக் உலகத்தில் எண்ணற்ற புரட்சியாளர்கள் ஆக பெறும் கருத்துக்களை இதில் மூலமாகத்தான் வழங்கி புரட்சியை உருவாக்கினார்கள். அண்ணல் அம்பேத்கர், மார்க்ஸ், மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸ், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, ஹோசிமின், எண்ணற்ற பெருமக்கள், பேரறிஞர் அண்ணா உட்பட அவர்கள் பேசிய மைக்கு தான். ஐயா எம்ஜிஆர், பெருந்தலைவர் காமராஜர், எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், இன்னொரு தாத்தா முக்கைய தேவர், எல்லாரும் பேசிய மைக். அது நாங்க காட்டுவோம் பாருங்க உங்களுக்கு. அவங்க எல்லாம் பயன்படுத்திய மைக். அவர்கள் வழி வழியே வந்த பிள்ளை என் கையில் இருக்கிறது. இந்த ஒலி வாங்கி இந்த மைக் என் சின்ன இல்லாம யாரும் ஓட்டு கேட்க போக முடியாது. என்ன என் மைக்கு முன்பு இருந்தா பேசி ஆகணும். அப்படி பார்த்தா எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் வந்தா மட்டும் எங்க மேல எப்படி உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பாசம் வருது? ரொம்ப ஓவரா லவ் பண்றீங்களா? எப்படி தேர்தல் வந்தா மட்டும்? தேர்தல் வந்தா சிலிண்டர் விலையில 200 ரூபா குறையுது. தேர்தல் வந்தா எல்லாம் நடக்குது, குறையுது. பெட்ரோல் விலை குறையுது. அதான் இது என்ன பெரிய பிரமாதம். ஒருத்தன் எனக்கு போட்டிருக்கான், கூப்பிட்டு பேசுறான். அண்ணே அண்ணே எங்களை எல்லாம் காப்பாத்தனே அப்படின்னு. என்னடா பிரச்சனை சொன்னேன். அண்ணே ஒரு பொட்டலை முதல்ல 1000 ரூபாய்க்கு வித்துச்சுனே கஞ்சா, இப்ப 9000. அண்ணே எங்களுக்கு கிடைக்காம 9000 விலையேற்றிட்டாங்கண்ணே. நீ குரல் கொடுத்தா கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குன்னேன்றான். ஏடா விவசாய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க சொல்ற மாதிரி சொல்றான். எப்படி இருக்கு பாருங்க. நாடெங்கிலும் போதை சீரழிவு, போதை சீரழிவு, கஞ்சா, ஆவின், கொக்கைன், ஏதாவது சொல்றான். ஸ்டாம்புங்கிறான். பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் 10வது படிக்கிற பிள்ளைகள், பல பிள்ளைகள் கர்ப்பமாக இருக்கிறார்கள். என்ன நடக்குது? எல்லாமே பேராசிரியர்களாக ஆசிரியர்களாக வேலை பார்க்கிற என் தம்பி தங்கைகள் கதறி துடிக்கிறார்கள். பிள்ளைகள் நிறைந்த போதையோடு வகுப்புல வந்து உட்கார்றாங்க. எதையாவது செய்து காப்பாற்றாங்கிறாங்க. நான் அதைத்தான் சொல்றேன். எதையாவது செஞ்சு ஒரு ஓட்டை போட்டு நாட்டையும் மக்களை காப்பாற்றி விடுங்க, எங்களை ஜெயிக்க வச்சிருங்க. இப்போது நாம் 90 விழுக்காட்டுக்கு மேலாக ஆங்கிலம் கலந்து பேசிக் கொண்டு இருக்கிறோம். என் கையில் இருக்கிற இந்த சின்னத்தை கூட ஒலி வாங்கி என்று தூய தமிழிலே சொன்னால் என் மக்களுக்கு புரியாத ஒரு நிலைமை. இதை மைக் என்று சொல்ல வேண்டியது இருக்குது. இப்படித்தான் மொழி சிதைந்து அழிந்து நாம் அழிந்தோம். தேர்தல் பத்திரம் குழலிலே காசு வாங்கியதிலே ஒரு அரசியல் இயக்கம் 1 ரூபாய் விட வாங்காமல் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதிகமாக வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா. எங்கெல்லாம் இடி ரைடு போச்சோ, அமலாக்கத்துறை சோதனை போச்சோ, அந்த முதலாளிகளிடத்தெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லு. 6650 கோடிக்கு மேல பணம். நான் வந்தா ஊழலை ஒழிச்சிருவேன், கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன். எங்க ஒழிக்கிறதா? அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா? அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா? எப்படி ஒழிக்கிறது? பாகிஸ்தான்ல இருக்கிற நிறுவனத்திற்கு காசு வாங்கியிருக்கு. அதுவும் புல்வாமா மாவட்டத்தை தாக்குதலுக்கு பிறகு. அதுக்கு அடுத்தபடியா அம்மா மம்தா வாங்கியிருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் திமுக. திமுக எப்படி கட்சி நடத்துது? ஒன்னு போத பொருள் வித்தவன்ட்ட, இன்னொன்னு லாட்டரி வித்தவன்ட்ட காசு வாங்கி கட்சி நடத்துது. ஆட்சி சாராய வித்து நடத்துது, டாஸ்மாக் காசு வச்சு நடத்துது. 39 உறுப்பினர்களை கொடுத்திருக்கோம். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்பட 39 உறுப்பினர்கள், நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள். 39 உறுப்பினர்களை கொண்டு போய் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைக்கு குரல் எழுப்பியது, பேசியது, பதிவு செய்த கருத்துகள், இந்த மண்ணு மக்களும் எதிர்கொள்ற சிக்கல்களுக்கு ஒன்று கிடையாது. மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்ததை பெருமையாக பேசியவர்கள் இவர்கள். மக்கிய மரக்கழிவில் இருந்து சிங்கப்பூர் எடுக்கிறது மீத்தேனை, பயோகேஸை. அப்படி நீங்க எடுத்துக்கொள்ள முடியாதா? ஆடு மாட்டு கழிவு, மனித கழிவில் இருந்து பயோகேஸ் தயாரிக்க முடியாதா? முடியும். பிறகு அதற்கு பூமி தாயின் ஈரக்குலையை, சிறுநீரகத்தை, இதயத்தை அறுக்கிறீர்கள். ஆழ குழாய்களை போட்டு எதற்காக தோண்டியும் தாயை காயப்படுத்தீர்கள் என்று கேட்டால் பதில் இருக்கார். இந்திய கட்சிகள், காங்கிரஸ், பாரதிய ஜனதா எதற்காக தமிழர் நாட்டிற்கு வேண்டும்? யாராவது ஒருவர் இதற்காக, இந்த ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டிற்கு இது தேவை, இந்த கட்சிகள் தேவை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் மொழிக்காக நிற்பார்களா? உங்கள் உரிமைக்காக என்றைக்காவது நின்றிருக்கிறார்களா? எதற்காகவாவது
கல்வி மாநில உரிமை. மாநில பட்டியலிருந்து அதை பொதுப்பட்டியலுக்கு எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு அவர்களிடத்திலே அனுமதி வாங்கினால்தான் நீங்கள் மருத்துவக் கல்லூரி திறக்க முடியும். உங்கள் தாய் நிலத்தில் வழக்காடு மன்றத்தில் உங்கள் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை பெற முடிந்ததா? ஆனால் பீகார், ராஜஸ்தான் அங்கெல்லாம் அவர்கள் தாய்மொழியில் வழக்காடுகிறார்கள். ஒரு வழக்காடுகிற உரிமை கூட இல்லை. உங்கள் இறைவன், உங்கள் கடவுள், உங்கள் தெய்வம், கட்டியவன் கோயிலை கட்டியவன் நமது முன்னவர்கள். நம் இறைக்கு முன்பு நம் தாய்மொழியில் நாம் வழிபாடு செய்ய முடியாது. அங்கே தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருப்புகழ் எதுவும் பாடப்படாது. 12 திருமறைகள் ஓதப்படாது. தாய்மொழியில் வழிபாடு இல்லை, தாய்மொழியில் வழக்காட முடியாது. தாய்மொழியில் எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிவிட்டால் ஒரு இனம் எப்படி வாழும் என்கிற கேள்வியை நீங்கள் பார்க்க வேண்டும். வரலாறு நெடுகிலும் நீங்கள் பயணித்து பாருங்கள், எத்தனை மொழிகள் சிதைந்து அழிந்திருக்க, அழிக்கப்பட்டிருக்கு என்று. காவிரி நதிநீர் உரிமையில் 450 டிஎம்சி தண்ணி வந்து கொண்டிருந்தது. காவிரி தஞ்சாவூர்ல வாழ்கிற விவசாயிகள் பிரச்சனை தானே, கன்னியாகுமரியில் வாழ்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று நீங்கள் எண்ணக்கூடாது. அது விவசாயி பிரச்சனை, இது மீனவன் பிரச்சனை, இது மாணவன் பிரச்சனை. இப்படி பார்ப்பதான் இந்த இனத்துக்கு பிரச்சனை. இது என் இனத்தின் பிரச்சனை, என் நிலத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு நாம் திரள்கிறோமோ எழுகிறோமோ அன்னைக்குத்தான் மீள்வோம், வாழ்வோம். தமிழ்நாட்டில் பாதி மாவட்டங்களுக்கு குடிநீராக காவிரி நதிநீர் தான், வேளாண்மைக்கு மட்டுமல்ல. அந்த காவிரி என்பது நமது உரிமை. நீங்கள் இப்படி பாருங்களேன், அவரவர் நிலத்தில் வளம் அவரவருக்கு என்றால் முல்லை பெரியாற்றின் நீரின் வளம் கேரளாவிற்கு, காவிரி நதிநீரின் உரிமை கர்நாடகர்களுக்கு என்றால் என் நிலத்தின் வளம் எனக்குத்தானே. நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் 66,000 ஏக்கர் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் எல்லா மாநிலங்களுக்கும் செல்கிறது. நிலம் என்னது, வளம் என்னது. வீட்டை இழந்து, விளை நிலங்களை இழந்து நான் இந்த பொது சொத்தாக அந்த நிலத்தை நாங்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறோம். அங்கே உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் நாடெங்கிலும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு என்றால் என்னுடைய நிலத்தில் எடுக்கக்கூடிய நரிமணம் பெட்ரோல், இடிந்தகையில் அணு உலையில் தயாரிக்கப்படுகிற மின்சாரம் அழிவு எனக்கு, மின்சாரம் எல்லாருக்கும். அப்படின்னா அவரவர் வளம் அவரவருக்கு என்றால் எங்களின் வளம் எங்களுக்கு என்று நாங்கள் வந்தால் தேசிய ஒற்றுமை, இறையாண்மை இதெல்லாம் எங்க இருக்கும்? எங்கே இருக்கும்? காவிரியில் எனக்கான நதிநீர் உரிமையிலே காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது தமிழ்நாட்டிற்கு. தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க நாங்கள் முட்டாள்களா என்று கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பெருமக்கள், அதுவும் முதல்வரும் துணை முதல்வரும் கட்சிக்கிறார்கள். ஒரு சொட்டு தண்ணி தராதவர்களுக்கு திமுக 10 சீட்டு கொடுத்திருக்கு. 10 சீட்டு. தண்ணி தர மறுக்கிற உன்னோட கூட்டணி இல்லை, என் நிலத்தில் ஒரு ஓட்டு இல்லை, சீட்டு இல்லை என்று சொல்ல தெரிவிக்கிறது. அப்படி இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு செலுத்தி காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுங்க. 840 மீனவனை இந்திய கடலுக்குள் வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். படகை பறித்து ஏலம் போடுகிறார். படகை சொந்த நாட்டு மக்களின் படகை பறித்துக் கொள்வதை தடுத்து காப்பாற்ற முடியவில்லை. உலகின் வலிமை மிக்க கடற்படை ராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது என்கிறார்கள். யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அங்கே கப்பல்கள் நிற்கிறது, போர்க்கப்பல்கள்? அந்த பாதுகாப்பு பணியை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? என்னுடைய மீனவ சொந்தங்களை சிறைபிடிக்கும் போது தடுத்து காப்பாற்றியதா இந்திய கடற்படை ராணுவம்? என்னுடைய மீனவர்களை சுட்டுக் கொண்ட போது தடுத்து காப்பாற்றியதா? என்னுடைய வலையை கிழித்து வீசிய போது, என் படகை பறித்து அரசுடைமையாக்கி ஏலமிடுகிற போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. எத்தனை ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இன்னும் இலங்கை சிறைக்குள்ளே. இதை தடுக்க பாதுகாக்க ஒருவர் இல்லை, ஒருவர் குரல் எழவில்லை. காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கச்சத்தீவை மீட்பதில் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு அரசு வழக்கு போடும் உச்சநீதிமன்றத்திலே. ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆண்ட பாரதிய ஜனதாவும் பதில் மனு போடும். கச்சத்தீவை கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று. கச்சத்தீவை எனக்கென்று வைத்தால் கடல் எல்லை தூரம், கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்துட்டால் அவனுக்கு கடல் எல்லை தூரம். எல்லை தாண்டி வருகிறான், எல்லை தாண்டி வருகிறான், எல்லை தாண்டி வருகிறான் என்று மீனவனை சிறைபிடிப்பது, அடிப்பது, வளைப்பது, சித்திரவதை செய்வது, சுட்டுக் கொள்வதென்றால் கேரளாவில் இருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறார்களா இல்லையா? இந்த கேள்வியை எழுப்பி பாருங்கள். போகிறார்கள். ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை? ஏன் அவர்கள் தாக்கப்படுவதில்லை? ஏன் அவர்கள் படகுகள் பறிக்கப்படுவதில்லை? ஏன்? அவனை அந்த மண்ணின் மகனே
மானமுள்ளவன் ஆள்கிறான், அதனால தொட பயப்படுறான். உங்கள் பிள்ளைகள் எங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் ஒரு மீனவனை சிங்களன் தொடுவானா? தொட முடுவானா? எங்கள் தலைவன் அந்த நிலத்திலே தன் படையோடு நிற்கிற போது மீனவர்களுக்கு இவ்வளவு இடையூறு இருந்ததா? இவ்வளவு சிக்கல் இருந்ததா? இலங்கையை முழுக்க முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிற்கிறத இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லதா? கச்சத்தீவு வரை காலெடுத்து வைத்து நிற்கிறான் சீனன். எங்கள் தலைவன் அந்த நிலத்தில் நிற்கிற வரை ஒரு சீனன் ஊடுருவி நீங்கள் பார்த்ததுண்டா? மீனவர்களுக்கு இந்த பாதிப்பு வந்ததுண்டா? இது கேட்க மாட்டார்கள். காவிரியில் தண்ணி தர முடியாது என்ற காங்கிரஸுக்கு உங்கள் ஓட்டு, அதை பற்றி வாயே திறக்காமல் இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு உங்கள் ஓட்டு. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுடைய கருத்தை கேளுங்கள். கச்சத்தீவில் உங்கள் கருத்து என்ன? ஒண்ணு இருக்காது. முல்லை பெரியாற்றில் உங்கள் நிலைப்பாடு என்ன? ஒண்ணு இல்லை. கச்சத்தீவு மீட்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன? நாங்கள் வந்தால் கச்சத்தீவு மீட்கப்படும் என்று சொன்னார்கள். 2014 மாண்புமிக்க ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது விவசாயிகள் விளைய வைக்கிற பொருளுக்கு உரிய விலையை அகவிலையை நான் உறுதி செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். 24 வந்துட்டது, 10 ஆண்டுகள் போயிட்டது. அதே விவசாயி அதே கோரிக்கை வைத்து இன்றைக்கும் டெல்லியில போராடி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஒரு நாட்டில் வேளாண் குடிமக்கள் வீதிக்கு வந்தால் அதன் நாடு இல்லை, சுடுகாடு. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது. ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வீதியில் வந்து நிற்கிறான் என்றால் அவன் அவனுக்காக நிற்கவில்லை, நமக்காக நமக்கு உணவளிக்க அவன் வீதியில் நிற்கிறான். கேட்க நாதி இல்லை. வீதியில நிறுத்தியவர்களுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு மறுபடியும் வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து இதே அடிமை வாழ்க்கை தொடர போகுதா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், கற்றறிந்த இளைய தலைமுறை பிள்ளைகள், உலக அரசியலை உற்று கவனிக்கிற என் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து தெளிந்து இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும்.